வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்று பத்திரிகை துறைன்னு சொல்லுவாங்க. அந்த தூணை பற்றி தான், துரும்பு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தலைவர் தளபதி இருக்காரே, அவர் பிரச்சாரத்துக்கு வெளியே வர்றாருன்னு வைங்களேன், காலங்காத்தால் போய் அவர் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு கேட்டு திறந்ததுல இருந்து கேட்டு திறந்துருச்சு, கார் வெளியே வருது, 4 சக்கரம் இருக்குது அதுக்கு, அது இப்படி சுற்றுது, விமான நிலையத்தை நோக்கி போயுது, விமானத்தில் ஏறிட்டார், விமானத்துலேருந்து இறங்கிட்டார், இன்னைக்கு இந்த கலர் பேண்ட் போட்டிருக்காரு, இந்த கலர் ஷர்ட்டு போட்டிருக்காரு, இந்த கலரில் வாட்சி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம தலைவர் பேசுகிறாருல அந்த பேச்சையும் 2 தடவை போட்டு டிஆர்பி ஏற்றி தனக்கு வருமானத்தை பெருக்கிறது. ஆமாம் மக்களே, ஆமாம். செய்தி சேனல்களில் நம்ம தலைவர் லைவ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிஆர்பி கூடுது, அவங்களுக்கு வருமானம் கூட வருது. அதை நல்லா பகல் பூரா லைவில் காமிச்சு வருமானத்தை வரப்பத்திக்கிறது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், இந்த போர்வையில் திமுக சொம்புகளை பூரா வர வச்சிடுறது. அவங்க 4 பேர் திமுகக்காரவங்க, டிவிகே நண்பர் ஒருத்தர் தான் போய் உட்காந்துருப்பார். அவங்க 3 பேரும் நம்ம தளபதி விஜய் மேலே எவ்வளோ விஷத்தை கக்கணுமோ கக்குவாங்க. நம்ம டிவிகே நண்பர் அப்போத்தான் அதுக்கு பதிலளிக்கணும் வாயை திறப்பார். இதில் நெறியாளர் பாஞ்சிட்டு வந்துடுவார். அவர் திமுக சொம்பா மாதிரி பாஞ்சிட்டு வந்து நம்ம நண்பரை பேசவே விடுறதில்ல. எல்லாருமா சேர்ந்து நம்ம தலைவரை பிடிச்சி பராண்டி வைக்கிறது. ஆனால் அதுக்கு உண்டான பதிலாக சொல்ல விடுறதே இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது பத்திரிகை தர்மம்ல, இதுக்கு பேர் எச்ச வேலை. இதைத்தான் நம்ம விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இதுக்கு பேர் எச்ச வேலைன்னு. இந்த வேலையை ஜனநாயகத்தில் பண்ணக்கூடாது. பத்திரிகைன்றது நடுநிலைமையாக இருக்கணும். இப்போ இருக்கிற பத்திரிகைலாம் யார் நடுநிலைமையாக இருக்கா? எல்லாருமே திமுக சொம்பு, ஒரு வகையான கட்சியின் சொம்பாக தான் இருக்கிறாங்க. யாருமே நடுநிலைமையாக இல்லை. அதனால நம்ம நண்பர்கள் நம்ம தளபதி எப்படி இருக்கிறாரு, ஏது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி ஆளுகள் தான் உண்மையை சொல்கிறோம். அந்த உண்மையை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு பரப்பி அந்த ஊடகங்கள் செய்கிற தப்பை வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.